வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு தெரிந்த பல சிறப்பு தினங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு அவ்வளவாக தெரியாத பல தினங்கள் இருக்கின்றன. அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில் சார்ந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட கலைத்துறை சார்ந்து கொண்டாடப்படுகிற தினங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு ஆகஸ்ட் 21 உலகம் முழுக்க பல நாடுகளில் ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. அதுதான் உலக கவிஞர்கள் தினம், கவிஞர்களுக்கான தினம். உலக கவிதைகள் தினம் என்பது வேறொரு தினத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இது உலக கவிஞர்கள். இந்த கவிஞர்கள் தினத்தை உலகின் பல நாடுகளிலும் கொண்டாடி வருகிறார்கள். இது ஒரு கவிஞர்களின் மீதான ஒரு கொண்டாட்டமாக, கவிஞர்களின் மீதான ஒரு உரையாடலாக, கவிஞர்களோடு உரையாடலாக இந்த தினத்தை பல நாடுகளில் பின்பற்றுகிறார்கள். இந்த தினத்தில் நாம் ஒரு கவிதையினுடைய அழகு, கவிஞர்களுடைய முக்கியத்துவம், ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாறு எதன் வழியே எழுதப்பட்டு வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அல்லது நம்முடைய வரலாற்று நினைவுகள், காலத்தை பற்றிய நினைவுகள், பண்பாட்டு கூறுகள், இது எல்லாமே பெரும்பாலும் உலகம் முழுக்க கவிதைகளின் வழியாகத்தான் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் தமிழ் பண்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 2000 வருட தமிழ் பண்பாட்டினுடைய வரலாற்றின் பெரும்பகுதி தமிழ் கவிதையின் வழியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, உலகின் பல மொழிகள், கலாச்சாரம், பல்வேறு விதமான ஒரு பாரம்பரியங்கள், இவற்றிற்கு எல்லாமே பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக, இன்னும் சொல்லப்போனால் நினைவுகளினுடைய பெட்டகமாக கவிதைகள் இருக்கின்றன. அந்த பெட்டகங்களை உருவாக்குகிறவர்களாக கவிஞர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் அழிந்து போனால் கூட கவிதைகள் உருவாக்கக்கூடிய காலத்தின் சாட்சியங்கள் மட்டும் அப்படியே எஞ்சி நிற்கின்றன. அவை தொடர்ந்து வரலாற்றிற்கு சான்று பகர்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் உலகம் எப்போதும் கவிஞர்களை கொண்டாடி வந்திருக்கிறது. படைப்பாக்கத்தில் வேறு எவருக்கும் அளித்திடாத ஒரு உயரிய இடத்தை மனிதகுலம் தொடர்ந்து நாகரிக சமுதாயம் கவிஞர்களுக்கு அளிப்பதனுடைய காரணம், அவர்கள் ஒரு பண்பாட்டு மனதினுடைய ஆழங்களை சென்று தொடுகிறார்கள், அவற்றை மொழிக்குள்ளாக சேமித்து வைக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அந்த இடம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த உலக கவிஞர்கள் தினத்தில் பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. முக்கியமாக கவிதை வாசித்தல், கவிதையை பற்றிய உரையாடுதல், சமூக வலைத்தளங்களில் கவிதைகளை பகிர்தல், கவிதை நூல்களுக்கு மதிப்புரை செய்தல், இப்படி பொது இடங்களில் பல நாடுகளில் பூங்காக்களில் கூடி கவிஞர்கள் கவிதை வாசிப்பார்கள். அவருடைய வாசகர்கள் அவர்களுக்கு பிடித்த கவிஞர்களினுடைய கவிதைகளை கடற்கரைகளிலும் பூங்காக்களிலும் பல்வேறு விதமான அரங்குகளிலும் வாசிப்பார்கள். தங்களுடைய மிகச்சிறந்த கவிஞர்களை பற்றிய கருத்தரங்குகளை நடத்துவார்கள். ஏன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அருகில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட உங்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு கவிஞருடைய கவிதையை நீங்கள் படித்து காட்டலாம், அல்லது அவரை படிக்க கேட்டு நீங்கள் அதை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளலாம். கவிதை நூல்களை வாங்கி பரிசளிப்பது, இன்னும் சொல்லப்போனால் கவிதையை பற்றிய ஒரு அர்த்தமுள்ள உரையாடல்களை உருவாக்குவது, இப்படியெல்லாம் நாம் கொண்டாடுகிற போது கவிஞர்கள் ஊக்கம் பெறுவார்கள், கவிஞர்கள் உற்சாகம் பெறுவார்கள். இந்த சமூகம் நமக்காக இருக்கிறது, இந்த மொழி நமக்காக இருக்கிறது, இந்த பண்பாடு நமக்காக இருக்கிறது, இந்த மக்கள் நமக்காக இருக்கிறார்கள் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் கவிஞர்களை கொண்டாடுவது என்பது ஒரு மொழியை கொண்டாடுவது, ஒரு பண்பாட்டை கொண்டாடுவது, ஒரு ஞாபகங்களினுடைய தடங்களை கொண்டாடுவது. உலகம் பலவிதமான நோக்கங்களுக்காக பல கொண்டாட்டங்களை நிகழ்த்தினால் கூட கவிதைகளின் மீதான, கவிஞர்களின் மீதான கொண்டாட்டம் என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கொண்டாடி கொள்வது என்றுதான் அதனுடைய பொருள். இந்த தினத்தை, இந்த கவிஞர்கள் தினத்தை நாம் கவிதைகளோடு கொண்டாடலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.